ஒரு ரப்பர் பேண்ட் இல்ல பாரு, இத வச்சு கட்டிக்கிட்டு இருக்க. இது கிரன்ச்சி. வாங்க வாங்க வாங்க. நீ அந்த டான்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தல தேவா? அது ஆடி காமிச்சிடு. அதே ஆடி காமியா? இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே எங்கள் வீட்டில். என்னன்னா எங்கள் வீட்டில் இருந்து தேவவிரதன் சபரிமலைக்கு போகிறாங்க. பாலபிஷேகம், அபிஷேகம், 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 சந்தனாபிஷேகம், அவனும் மலரும் தேங்காய் கற்பூர தீபம். என்னடி ட்ரெஸ் இது? சுடிதார், இது துப்பட்டா, இது பேண்ட், இது சட்டை, இது ட்ரவுசர், இது செருப்பு, இது பருப்பு. சம்பந்தமே இல்லாம போட்டுருக்கீங்க சரி. இங்க ரெட் இருக்குடி. ஆமா ஆமா கரெக்ட். இது ஆரஞ்சு, இது ரெட். ஓகே, இது ரெட். இது ஆரஞ்சு வித் yellow. இவரே இதுல என்ன கால் குடிக்கிற? இது எனக்கு பிடிக்கல. இத மாத்து. அப்புறம் ஏன் முடி இப்படி வச்சிருக்க? எந்த ஊர்ல இருக்கீ? ஒரு ரப்பர் பேண்ட் இல்ல பாரு, இத வச்சு கட்டிக்கிட்டு இருக்க. இது கிரன்ச்சி. இது பேர் கிரன்ச்சி. இப்படி பிறந்த கிரன்ச்சி. இவள எதுக்கு வர வச்சா? சும்மா இது கேட்டுச்சே. அது எதுக்கு காய போடுற? வாட்டர் அடிச்சிட்டு. அங்க வா வா. மூஞ்சி கழுவு ஃபர்ஸ்ட். மூஞ்சி கழுவிட்டு என்ன தண்ணி ஊத்துது? சீ என்ன ஊத்துது? டேய் டேய் எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வாடா. வடிக்கிறது. உங்க அம்மா மூஞ்சில இருந்து எண்ணெய் பிடிக்கிறதுக்கு. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. A few moments later. போடா போடா. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. ஹாய் சஜி. ஹாய். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே எங்கள் வீட்டில். என்னென்னா எங்கள் வீட்டில் இருந்து தேவவிரதன் சபரிமலைக்கு போகிறாங்க. எங்கள் அம்மா வந்து இவன் பிறக்கும்போது பையனாக பிறந்தானா 5 வயசுக்குள்ளே சபரிமலைக்கு அனுப்புகிறேன் கடவுளே அப்படின்னு வேண்டியிருந்தாங்க. பட் இவனுக்கு 8 வயசு ஆயிடுச்சு. இப்போயாவது நம்ம கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சே ஆமாங்கிறதுக்காக இவனுக்கு நாங்கள் மாலை 7 நாள் முன்னாடியே போட்டாச்சு. எங்கள் அப்பாவும் இன்னைக்கு மாலை போட்டிருக்காரு காலையில். ஸோ எல்லாரும் இன்னைக்கு கிளம்புறாங்க. அதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இட் இஸ் ஸோ வெரி ஆஸ்பீஷியஸ். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வாட் டு யூ ஃபீல் கேர்ள்? அந்த அம்மா வருது. வாங்க 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 வாங்க. ஐயோ டேக் டைவர்ஸ் எடுத்து எங்கே போகிறாங்க? எங்கம்மா போகிறீங்க? அம்மா போட்ட கோலத்தை காமிடி. ஆமாம் அம்மா போட்ட கோலம். ஸோ எங்கள் அம்மா நடந்து அப்படியே எல்லா இடத்துலையும் விளக்கு வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து அரிசி மாவு கோலம் அழகாக எங்கள் அம்மா வந்து போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து சும்மா கலாய்க்கிற விதமாக அம்மாவை வந்து என்ன 2 தோசை கரண்டி மாவு 2 கரண்டி தோசை மாவை கீழே கோலமாக போட்டிருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கலாய்ச்சி விட்டாங்க. உன்னோட கருத்து அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையாம்மா? தெரியுமா? ஆனால் நல்லா போடுறேம்மா. எனக்கெல்லாம் வராது. எப்படி கையிலே போட்டுருவியாம்மா? எப்படி? ஐயா அம்மா எனக்கு தோரம் நல்லா போடுவோம். ஆமாண்ணே உன் கையில் அந்த புண்ணானது காணி. ஐயோ சரி ஆயிடுச்சா? காமி காமி. இல்லை அது வச்சே பாத்திரம் கழுவுது. அவங்க கழுக சொன்னாலும் நான் விட மாட்டாளே. அம்மா நீ இது வந்து அந்த க்ளவுஸ் போட்டுக்கோமா. ஹாஸ்பிட்டல் போனாங்க, கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ தொட்டாலாம் வலிக்கிறது இல்லையா? எங்கள் சைடு அது பழுத்து இருக்கு நோக்கு. சரியாயிடும் சரியாயிடும். சரி எங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் விளக்கு வச்சுருக்காங்க. அண்டு நீங்கள் நிறைய ஐயப்ப சுவாமியை பற்றி பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஐயப்பன் சாமியோட கதையை சொல்லுங்கள். எங்கே பிறக்கிறாரு? யாருக்கு பிறக்கிறாங்க? சபரிமலைக்கு போகிறேன். காலையில் வந்து போயிருச்சாங்க. அப்புறம் குளிப்பேல பம்பையில். ஆமாம் பம்பையில் குளிப்பேன். அப்புறம் மலை ஏறுவேன். அப்புறம் பேட்டை துள்ளுறது. ஆமாம் அங்கே ஒரு டான்ஸ் ஆடணும். ஒரு இடத்துல வந்து டான்ஸ் ஆடணும். நீ அந்த டான்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தல தேவா? அது ஆடி காமிச்சிடு. அதே தான் ஆடி காமி ஆடி காமி. ராவண டான்ஸ் தான் பயட்ட கொடுக்கும். ஆடி ஆடிச்சுக்கு
இப்படி கை சஜி ஏன் சோகமா உட்காந்துருக்க? என்னன்னா இவன் ஒழுங்கா பேச கூட மாட்டேங்கிறாடி. வெறும் இப்படிதான் இப்பதான் எங்க அம்மா அதுக்கு இப்பதான் அவங்க சைனால இருந்து வந்தாங்கன்ட்டாங்க. தேவா போ பேசலாம்ல ஸ்வீட்டா. சுவாமியே சரணமையப்பா சொல்லுப்பா. சுவாமி சுவாமியே. அங்க போய் நீ கத்தணும் தேவா, சும்மா நீங்க பாட்டி போக. நீ கத்துறதான் சபரிமலை ஐயப்பனுக்கே கேட்டு என்னை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு அவர் ஹாப்பி ஆகணும். அது குட்டி சாமி எல்லாரும் மூக்குமா ஐயப்பன் பாப்பாளா? கன்னிசாமி எப்பொழுதுமே இவங்க கன்னிசாமி இல்ல. கன்னிசாமின்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து 48 நாள் இருக்கார்ல. 48 41 ஒரு மண்டலம் விரதம் இருந்து 48 அது 41 42 நாளைக்கு மேல எனி டேஸ். ஓகே 42 டேஸ் மினிமம் இருக்கணும். அதனால அவங்க இருந்துட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டே அவங்க போறாங்க கன்னிசாமி. இவனுக்கு வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம், அதனால இப்ப அனுப்பி ஆகணும், அதனால அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சோ எப்பவுமே வந்து கோயிலுக்கு போறது ஒரு புண்ணியமான விஷயம். அதுவும் சபரிமலைக்கு போறதெல்லாம் ஒரு புண்ணியம். வாழ்க்கையில புண்ணியம் செஞ்சிருக்கணும் தேவா. பார்த்தாலும் ஐயப்பனே தான். ஆமா இப்பெல்லாம் வந்து எங்க போனாலும் ஐயப்ப பக்தர் தான். இந்த தடவை ரொம்ப கூட்டம் இல்லை, ரொம்ப கூட்டம். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி இங்க வாங்க. நீங்க சுவாமி ஐயப்ப இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அதுல என்னென்ன? ஐயப்ப சாமியோட அப்பா பேர் என்ன? இங்க அவர் வந்து ஒரு ராஜா. அவர் வந்து காட்டுக்கு வேட்டையாட போறாரு. அப்போ ஒரு குழந்தையோட சவுண்டு கேக்குது. அங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் குழந்தை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை அவங்களுக்கு குழந்தையிலேயே, அதனால அவங்க தூக்கிட்டு வந்து வீட்டுல நல்லபடியா வளர்த்துறாங்க. அவங்க நல்லா வளர்த்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ராணிக்கு மறுபடியும் குழந்தை பிறக்குது. அதனால வந்து இந்த குழந்தை தேவையில்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்திருக்கான், அவனுக்கு முடி சூட்டுறதுக்கு நமக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு மந்திரி வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த குழந்தை இருந்ததுன்னா அப்புறம் உங்களோட பேபிக்கு அவங்க முடி சூட்ட மாட்டாங்க, அவங்க கிங் ஆக முடியாது அப்படின்றாங்க. சரியா? அப்ப அந்த மினிஸ்டர் சொல்றத மாதிரி கேட்டுட்டு ராணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தீராத வயிற்று வலி. வைத்தியரும் சொல்லுவாங்க, ஆமாமா இது வந்து தீராத வயிற்று வலியா இருக்கு, இதுக்கு ஒரே மருந்து வந்து காட்டுல போய் வனப்புலியில இருந்து மில்க் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த பால் தேவைப்பட. உடனே ஐயப்பன் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவங்க போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யார் போய் வனப்புலி அடிச்சு பால் எடுத்துட்டு வருவாங்க? அது வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா புலி மயக்க நிலையில இருக்கும்போது பால் வராது. ஸோ அது நல்ல இது நினைவோடு இருக்கும்போது தானே நம்ம பால் கறக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இதுல வந்து அப்போ வந்து ஐயப்பன் சொல்றாரு, நானே போறேன் எங்க அம்மாவுக்காக. ஆனா ஐயப்பன் வந்து ஒரு கடவுள். அவருக்கு இது அம்மா வந்து இப்படி பொய் சொல்றாங்கன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக அவர் வந்து போறாரு. காட்டுக்குள்ள போயிட்டு புலி அப்படியே வருவாரு. அப்படியே எப்பயும் அத்தனை புலி இருக்கும். வந்து கேட்பாங்க, பால் கையிலயும் இருக்கும், ஒருவேளை இந்த பால் பத்தலைன்னா நான் இத்தனை புளியும் கூட்டிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா இங்க இந்த புளிக்கிட்ட இருந்து கூட கறந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப யோசிச்சுக்கோ எப்படி வந்து ஐயப்பன் பவர்ஃபுல்லான காட். அப்புறம் வந்து எல்லாருக்கும் முடிஞ்சிடுச்சு, ஐயோ இவங்க வந்து சாதாரண இவங்க இல்லை, இவங்க கடவுள் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. உடனே அப்பவே வந்து ஐயப்பன் திருமுடிகட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே. திருமுடிகட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே.
சபரிகிரீசா சுவாமி அப்பா ஐயப்பா காலோடு கல்லும் முள்ளும் நான் கடந்து வரேனே நாவோடு ஓஞ்சரணம் தாவோலிக்க வரேனே காலோடு கல்லும் முள்ளும் நான் கடந்து வரேனே நாவோடு ஓஞ்சரணம் தாவோலிக்க வரேனே வம்புகள் பாட நான் இருப்பேனே வம்புகள் பாட நான் இருப்பேனே ஒம்படி தேடி நான் வந்தேனே ஒம்படி தேடி நான் வந்தேனே தானாக தேடி வந்தோம் உனக்கான ஐயப்பா மாலை சூடி வந்தோம் உனக்காக ஐயப்பா தேடி வந்தோம் ஐயப்பா உன்னை நாடி வந்தோம் ஐயப்பா தானாக தேடி வந்தோம் உனக்கான ஐயப்பா மாலை சூடி வந்தோம் உனக்காக ஐயப்பா தேடி வந்தோம் ஐயப்பா உன்னை நாடி வந்தோம் ஐயப்பா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு